உனக்கு தெரியாம உன் மாமன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. மாடு முட்டினது, பாம்பு கடிச்சது, இதுல உனக்கு பங்கு இருக்கா? இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்கியா? ஐயா, என் புருஷன் வஞ்சக சூது தெரியாதவரு, அப்பாவி. அவரு ஒரு குழந்தை மாதிரிங்கயா. பாம்பை மாட்டைய பார்த்தாலே பயப்படுவாரு. அவர் எங்க அப்பா கிட்ட பேசிய பல மாசம் ஆகுது. உன்னை கேட்டனா? அவனை கேட்டா நீ பதில் சொல்ற? ஐயா, இவ என் மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டான். இவளை மன்னிச்சிருங்க ஐயா. அப்படின்னா உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. உன் மாமனை காப்பாத்த என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க. நீ இப்படி இருக்கிறத பாக்கும்போது கூட்டு களவாணியா இருப்பேன்னு சந்தேகமா இருக்குடா. ஐயா, எல்லாரும் எங்க அப்பா பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவருங்கயா. ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பாரு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எது சின்ன தப்பு? மாடு முட்டி கங்கா செத்துருந்தா, பாம்பு கடிச்சு சுப்புலட்சுமி செத்துருந்தா உங்க அப்பா உயிர் கொடுப்பானா? அதான் அவங்க உயிரோட இருக்காங்க இல்லையா? அடிச்சு கொன்னுடுவாங்க. இல்லைங்கய்யா, இதுக்கெல்லாம் சாட்சி கிடையாது. நீங்க தப்பா எந்த முடிவை எடுத்துட கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் இத சொல்ல. கங்கா, கடைசியா உங்ககிட்ட கேக்குறமா, கொலை செய்யறன்னு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு முடிவை நீயே சொல்லு. அப்பா, குலசேகரன் மாமா நம்ம குடும்பத்து மேல எதனால இவ்வளவு வன்மமா இருக்காரு? அவர் இப்படி செய்யறது மூலமா அவர் கிடைக்க போற ஆதாயம் தான் என்ன? நம்ம குடும்பத்து மேல அவர் வச்சிருக்கிற தவறான அபிப்பிராயத்தை நம்ம மாத்தணும்ப்பா. நாம அவர் எதிரியிலேன்னு புரிய வைக்கணும். நாச்சியா பெரியம்மா எப்படி அவருக்கு தங்கச்சியோ அதே மாதிரி அம்மாவும் அவர் தங்கச்சிதான். நாங்கெல்லாம் அவர் தங்கச்சி பிள்ளைங்கன்ற எண்ணத்தை அவர் மனசுல உருவாக்கணும்ப்பா. அவருக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்பு உணர்வை போக்கணும். நடந்து போன சம்பவத்துக்காக மட்டுமே இல்லாம இதுக்கு நிரந்தரமா ஒரு முடிவை காணணும்ப்பா. சரியா சொன்னமா, சரியா சொன்ன. அவர் இதுவரைக்கும் செஞ்ச தப்ப இனிமே செய்யாம பாத்துக்கணும்ப்பா. அதுக்கு மாமாக்கு ஒரு மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றத்தை நாம தான் அவருக்கு கொண்டு வரணும். அவர் இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. மாமா திருந்தணும், இல்ல நம்ம திருந்த வைக்கணும்ப்பா. மாமாவை கூப்பிட்டு விசாரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கப்பா. ஏய் கார்த்திக், ஐயா, போய் உன் மாமனை கூட்டிட்டு வா. சரிங்க. பஞ்சாயத்துல நிறுத்துற. இந்த வீட்டுல என்ன தவிர உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். கங்காவை தவிர எல்லாரும் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. தப்பு செஞ்சவங்க மட்டும் குற்றவாளி இல்ல, தப்ப மறைச்சவங்களுக்கு குற்றவாளிங்க தான். அவங்களுக்கு பஞ்சாயத்துல தண்டனை உண்டு. போடா, போய் கூட்டி வா. ராமசாமி, காத்தவராயன் கூட உனக்கு 100 மூட்டை அனுப்பிடு. சரிண்ணே. அப்புறம் மயில் வாகனம் கூட உனக்கு 200 மூட்டை தவறாம அனுப்பிடு. மாமா, அப்புறம் ஐயோ, இந்த நேரத்துல வயிறு வேற கலக்குது. சரி சரி, நீ கிளம்பு. சரி வரண்ணே. மாமா மாமா என்னாச்சு மாப்ள? நேரங்காலம் தெரியும் வயித்த கலக்குது மாமா. பயத்துல வாய் எது வயிறு எதுனே தெரியல மாமா. 3 பொம்பளையில கங்காவும் சேர்ந்து ஐயா கிட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுத்துறாங்க மாமா, போட்டு கொடுத்துறாங்க. ஐயோ மாமா, உனக்கு உண்மையிலேயே தைரியம் மாமா? இந்த நேரத்துல கூட மேல பாத்துட்டே இருக்கீங்க மாமா, எதையாவது பண்ணு. ஐயா இப்பவே பஞ்சாயத்து கூட்டிட்டாரு. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு மாமா, கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. என்ன மாமா அங்கேயே பாக்குறேன்? மாமா, நானும் இதே மாதிரி தான் யோசிச்சேன் மாமா. நான் இப்போ ஒரு யோசனையோட வந்திருக்கிறேன். இப்ப நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல நாம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் மாமா. வா மாமா. என்ன மாப்ள பேசுற? நாம
ஊரை விட்டு ஓடி போணுமா? அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை இந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிறத விட்டுட்டு நாம ஏன் மாப்பிள்ள ஊரை விட்டு ஓடி போனோம்? இந்த பஞ்சாயத்துல நான் கலந்துக்கணும் மாப்பிள்ள, இல்லன்னா நான் கோழையாயிடுவேன். மாமா அப்ப நாம பஞ்சாயத்துக்கு போனோம்னு சொல்றீங்களா? மாமா அப்படி நம்ம பஞ்சாயத்துக்கு போனோம், திரும்ப வர்றப்ப நம்ம ட்ரவுசரோட தான் வரணும். இல்ல திரும்ப வர்றப்ப நம்ம 2 பேரும் ட்ரவுசர் கிழிஞ்சு தான் வருவோம். ஆமா மாமா. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் நியாயம்னு சொல்ல போற மாப்பிள்ள. எது நியாயத்தை சொல்ல போறீங்களா மாமா? அப்ப இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு உடந்து இருந்தது எல்லாம் சொல்ல போறீங்களா? போச்சு மாமா போச்சு. ஐயோ ஐயா என்னையும் இளவஞ்சி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாரு மாமா. அதுக்கு நீங்களும் நானும் ஊருட்டு ஓடி போறதே மேல். வாங்க மாமா ஓடி போயிடலாம். அப்படி எதுவும் நடக்காது மாப்பிள்ள, தைரியமா வா, பஞ்சாயத்துக்கு போலாம். நீங்க சொல்றது கரெக்டா மாமா, நீங்க பஞ்சாயத்துக்கு போங்க, நான் ஊருட்டு ஓடி போயிடுறேன். பிரச்சனையை எப்பவும் சந்திக்கணும் மாப்பிள்ள. ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்க கூடாது மாப்பிள்ள. அட என்ன மாமா, என்னால பயத்துல நிக்க முடியல, பேச முடியல. நீங்க என்னடா கம்பீரமா வசனம் பேசிட்டு இருக்கீங்க மாமா? என்னால நிக்க கூட முடியல. ஐயோ இல்ல நில்லு முதலாளி, அத குடு. இப்படி இந்தாங்க. நீ போ. சரிங்க மாப்பிள்ள, இந்த பஞ்சாயத்துல இந்த குலசேகரனா இல்ல அந்த சுப்புலட்சுமியாங்கிறத இந்த அருவாதா முடிவு பண்ண போது மாப்பிள்ள. ஐயோ மாமா என்ன இவ்வளவு கூர்மையா இருக்குது? ஐயோ ஏன் மாமா வில்லங்கட்ட விலை கொடுத்து வாங்குறேன்? என்ன இளவஞ்சி? இல்ல காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம். சர்பத்து ஜூஸ் வேண்டாம். இளநீ மோர். உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக இந்த பீடிக்கு போடுற? ஐயா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு வரம் வேணுங்கய்யா. வரமா? ஆமாங்கய்யா. பஞ்சாயத்துல உங்க அப்பனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற கோரிக்கையை தவிர வேற எந்த வரம் வேணாலும் கேளு, கொடுக்கறேன். ஐயா என்னோட கோரிக்கையே அதுதாங்க ஐயா. தயவு செஞ்சு எங்க அப்பாவை தண்டிச்சிடாதீங்க ஐயா. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு கொடுங்க ஐயா. திருவிளையாடல் தர்மி வசனம் பேசுறியா? பஞ்சாயத்துல யாரை எப்படி விசாரிக்கணும், எந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போ போ.
குலசேகர, உன்னை எதுக்கு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா? தெரியும் ஐயா. பஞ்சாயத்துல நிக்கிற இந்த குலசேகர என்னோட சொந்த மச்சாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அந்த குலசேகர வேற, இந்த குலசேகர வேற. இப்ப இங்க நிக்கிற குலசேகர ஒரு குற்றவாளி. குலசேகர, என் மனைவி சுப்புலட்சுமியும் என் பொண்ணு கங்காவையும் நீ மறைமுகமா சாகடிக்க முயற்சி பண்ணிருக்க. மாட்டுக்காரனும் பாம்பாட்டியும் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சாட்சியம் வேணா கொண்டு வரட்டுமா? அதுக்கு அவசியமே இல்லையா. எல்லா உண்மையும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு சாட்சி? அப்படின்னா நீயே குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. ஏன் பண்ண? சுப்புலட்சுமியும் அவ குடும்பத்தையும் எனக்கு பிடிக்காது. அதனால தான் செஞ்சேன். அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாளா? என் தங்கச்சி நாச்சியா வாழ்க்கைய பங்கு போட வந்தா. நாச்சியா, ஐயா, சுப்புலட்சுமி உன் வாழ்க்கையை பங்கு போட்டதா நீ நினைக்கிறியா? இந்த சபையில சத்தியம் பண்ணி சொல்றேன்யா, சுப்புலட்சுமி என் வாழ்க்கைய பங்கு போட்டுக்க வந்ததா நான் நினைக்கலீங்க. சுப்புலட்சுமி ரொம்ப ஒசந்த மனுஷங்க. அவ இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தா இந்நேரம் என்ன நடுத்தருவுல நிறுத்திருப்பா. அன்பு ஒன்ன தவிர வேற எதுவுமே தெரியாத அப்புறம் நீங்க என்ன மாதிரி எந்த உள்நோக்கமும் இல்லாம உங்க மேல அவ உண்மையான அன்பு வச்சிருக்காயா. அவ எப்படியா என் வாழ்க்கைய பங்கு போட்டுக்க முடியும்? நாச்சியா, ஆ, எதுவும் பேசாதீங்க. என்ன காரணம் காட்டி ஒண்ணும் அறியாத சுப்புலட்சுமியையும் அவ குடும்பத்தையும் அழிக்க நினைக்கிறீங்களே? என்னால இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என்ன காரணம் காட்டுறது உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். என் உயிரே போனாலும் சரி, என்னால அதை ஒத்துக்க முடியாது. எல்லாருக்கும் முன்னாடியும் இப்பவும் சொல்றேன், சுப்புவ என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நான் நினைக்கிறேன். சுப்புவ சாகடிக்க நினைச்சது என்ன சாகடிக்க நினைச்சதுக்கு சமம். உங்களுக்கு தங்கச்சியா இருக்கிறத விட இவளுக்கு அக்காவா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. என் அண்ணன்னு சொல்லவே போத நிறுத்து. ஐயா, இந்த ஊர் மட்டும் இல்ல, உலகமே அவளை ஏத்துக்கிட்டாலும் நான் எதிர்த்துதான் நிப்பேன். என் தங்கச்சி என்ன அண்ணன் இல்லைன்னு சொன்னாலும் அவ மட்டும்தான் என் தங்கச்சி. நாச்சியா மட்டும்தான் உங்க பொண்டாட்டி. குலசேகர, ஐயா, செஞ்ச தப்புக்கு என்ன பண்ண போறீங்க? நீதான் செஞ்சேன்னு கேள்விப்பட்டதும் நேரா உன் வீட்டுக்கு வந்து உன்னை கண்டம் துண்டமா வெட்டி இருக்க முடியும். இப்ப கூட விட்டு வச்சிருக்கேன்னு நினைக்காத. உணர்ச்சி வசப்படாம 4 பேர்கிட்ட சொல்லி நியாயமா என்ன செய்யணுமோ அதன்படி நடக்கணும்னு என் முப்பாட்ட சொல்லி வச்சிருக்காங்க. அதன்படி தான் நான் நடக்கிறேன். இப்ப நான் வேட்டியை மடிச்சு கட்டுறதும் கட்டாததும் உன் கையில தான் இருக்கு. ஐயா, என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. செஞ்ச குற்றத்துக்கு எல்லார்கிட்டையும் மண்டிட்டு மன்னிப்பு கேளு. ஐயா, நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறேன். ஆனா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க, பார்த்துக்கிறேன். ஏன்பா குலசேகரா, உன் சொந்தத்துக்குள்ள வெளியால் யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஏன்பா உனக்கு அப்படி ஒரு வெறி? என்ன சொன்னீங்க? வெறி? ஆமா, வெறிதான். அது என் வம்சத்துக்கே உள்ள வெறி, என் பரம்பரை குணம். என் சமூகத்துக்குள்ள வெளியால் யாரையும் நுழைய விட மாட்டேன். நுழையவும் கூடாது. அப்படி நுழைஞ்சா இப்படித்தான் செய்வேன். அதுக்காக யார்கிட்டயும் மண்டிகிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா என் உயிருக்கு மேல மதிக்கிற நிரபராதிங்க என் பக்கத்திலே இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களை சாகடிக்க நினைச்ச குற்றவாளி இருக்கான். என்ன செய்யலாம்? உங்க மனசுல இருக்க நியாயத்தை நீங்களா சொல்லுங்க. ஆனா என் மனசுல இவனுக்கு ஒரு தண்டனை வச்சிருக்கேன். அந்த தண்டனையை இவன் அனுபவிச்சுதான் ஆகணும். உங்க எல்லாரும் கருத்தை நான் கேட்கணும் இல்லையா? தைரியமா சொல்லுங்க. ஐயா, குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதனால போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க.
ஐயா இவர் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தவர் தான். இவரும் செல்வாக்குள்ளவர் தான். போலீஸ் எல்லாம் ஒத்து வராது. இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. அதான் ஏன் சரின்னு படுது. இனிமே இவர் ஊருக்குள்ள வரக்கூடாதுங்க ஐயா. சத்திரத்துல தான் சமைச்சு சாப்பிடணும். யார் கூடவும் இவர் ஒட்டுறவு வச்சுக்க கூடாதுங்க ஐயா. பாம்பு மாடுன்னு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காரு. இந்த ஊர் மண்ணை மிதிக்கிறதுக்கு இவருக்கு அருகதை கிடையாதுங்க. எவ்வளவுதான் வெறுப்பா இருந்தாலும் ஒரு குடும்பத்தையே அழிக்க நினைச்சிருக்காரு. இவரை கோர்ட்ல நிறுத்துங்கயா. நிறுத்துங்க. அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனி அவர் பார்த்துக்குவாரு. ஊருக்காரங்க நீங்க உங்க மனசுல பட்ட நியாயத்தை சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னதை ஒட்டுமொத்தமா யோசிச்சு பார்த்தா ஒண்ணு குலசேகரனை போலீஸ்ல ஒப்படைக்கணும், இல்ல ஊரை விட்டு தள்ளி வைக்கணும். அது சரிங்கய்யா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏதோ உங்க மனசுக்குள்ள குலசேகரனுக்கு ஒரு தண்டனை வச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்கய்யா. நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, நான் தண்டனை கொடுக்க போறதுதான். இப்போ ஊருக்காரங்க கிட்ட கேட்ட மாதிரி என் குடும்பத்துல உள்ளவங்க கிட்டையும் குலசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்க நினைக்கிறேன். நாச்சியா, ஐயா, சொந்தம் பந்தம் பாசத்துக்கெல்லாம் மனசுல இடம் கொடுக்காம சொல்ல போற தண்டனையினால பின்விளைவு ஏற்படுமேன்னு யாரும் பயப்படக்கூடாது. குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவங்க மனசுல தோன்றதை இந்த சபையில சொல்லலாம். இந்த பாருங்க, சபைன்னு வந்துட்டா சத்தியம் மட்டும்தான் பேசணும். என்னையோ குலசேகரனையோ மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்காக பேசக்கூடாது. என் குடும்பத்துல உள்ளவங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன், உண்மையை மட்டும்தான் பேசணும். தைரியமா சொல்லுங்க. நாச்சியா, நீ சொல்லுமா. நாச்சியா, நீ ஐயாவுக்கு மனைவிங்கிற முறையிலையும் சொல்ல வேண்டாம், குலசேகரனுக்கு தங்கச்சிங்கிற முறையிலையும் சொல்ல வேண்டாம். நாச்சியார்னு எல்லாரும் உன்னை நம்பிக்கையோட கூப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி உன் மனசுல பட்டதை தைரியமா சொல்லு. ஐயா, என்ன எப்படி கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறாரோ அதே மாதிரி சுப்புலட்சுமியையும் தங்கச்சியா நினைக்கணும். இந்த சபையில அவளை தங்கச்சியா ஏத்துக்கணும். அவரால ஏத்துக்க முடியலன்னா அவரோட சொந்த தங்கச்சியானா அவர் செஞ்ச பாவத்துக்காக அவருக்கும் எனக்கும் உள்ள உறவை இந்த சபையில கை கழுவுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல.